அம்மாவோட கடையா? ஆமா, அண்ணாமலை டெக்ஸ்டைல்ஸோட ஓனர் தான் என் அம்மா. அப்படியா? அண்ணாமலை டெக்ஸ்டைல்ஸ் உங்க கடையா? ஆமாங்க, அவங்களோட பையன் தான் நான். அவ்வளோ பெரிய டெக்ஸ்டைல்ஸ் ஓனரோட பையனா இருந்துகிட்டு நீங்க எதுக்கு புதுசா ஸ்டார்ட் அப் ட்ரை பண்றீங்க? அது என் அம்மாவோட அடையாளம். அதே மாதிரி நான் எனக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். உங்க முயற்சி வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆனா என்னோட சக்சஸ்ல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. என்ன இவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க? அப்படி என்ன ரகசியம் உங்களுக்குள்ள? ஓகே, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். சரிங்க. என்ன ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா க்ளோஸா பேசிட்டு இருந்தீங்க போல? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, எப்பவும் போலதான் நாங்க பழகுறோம். உனக்கு வேற ஏதாவது எடுத்து வைக்கட்டுமா? இல்ல, எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுடு. நான் வெளில போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். இங்க வேலைக்கு சேர்ந்து அவங்களோட நம்பிக்கைய முழுசா சம்பாரிச்ச ஒவ்வொருத்தருக்கும் இந்த கடையில ஷேர் இருக்கு. நாங்க இங்க யாரும் வேலைக்காரங்க கிடையாது. எங்க சொந்த கடையில தான் நாங்க வேலை பார்க்கறோம். எங்க முன்னேற்றத்துக்காக நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். என்ன வெண்ணிலா இவங்க இப்படி உளறாங்க? அக்கா, உண்மைதான்க்கா. அத்தை இங்க இருக்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ் பேர்லயும் குறைஞ்சது 3ல இருந்து 4 ஷேர்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க யாருமே வேலைக்காரங்க இல்ல. அவங்க சொல்ற மாதிரி அவங்க எல்லாரும் இங்க பார்ட்னர்ஸ் தான். நீயே நினைச்சாலும் இவங்களை வேலையை விட்டெல்லாம் தூக்க முடியாது. அப்படி ஏதாவது முடிவெடுக்கணும்னா போர்ட் மீட்டிங் வச்சு போர்ட் மெம்பர்ஸ் தான் இவங்க வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுப்பாங்க. இப்படி எல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. நீ நம்பலனாலும் இதுதான்க்கா உண்மை. எங்களை எல்லாம் வேலையை விட்டு அனுப்பிடுவேன்னு சொன்னீங்கல்ல, ஈவினிங் வரைக்கும் தானே நீங்க பொறுப்புல இருப்பீங்க. சாயங்காலத்துக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் மீட்டிங் போட்டு எங்களுக்கு மேல நீங்க இருக்கணுமா வேண்டாமான்னு நாங்க முடிவெடுக்கிறோம். ஐயோ, அம்மா இப்ப எதுக்கு வந்தாங்க? ஏங்கா, அது வருண் தானே? ஆமா, அவன் தான் இங்க வரமாட்டேன்னு சொன்னானே, இப்ப திடீர்னு வந்திருக்கான். சரி வாங்க போய் பார்க்கலாம். இங்க என்னப்பா பண்ற வருண்? அம்மா, நீங்க இன்னைக்கு கடைக்கு வரலன்னு தானே சொன்னீங்க. நீங்க இப்போ இங்க என்னம்மா பண்றீங்க? நானும் அக்காவும் வான்மதிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கோம். ஆமா, நீ என்ன பண்ற இங்க? நான் சும்மா சும்மா உங்களை பார்க்கலான்னு வந்தம்மா. என்ன பார்க்கவா? வீட்ல தான் என்ன பார்த்தல்ல? இவ இப்பதானே ஃபோன் பண்ணா. ஃபோன் பண்ண கையோட வரும் நீங்க வந்துட்டா. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ நடக்குது. அது என்னன்னு தெரியலையே. வெண்ணிலாவை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு வந்தேன். அத உங்ககிட்ட தான் கேட்கணும். அதான் அது. என்ன கேட்கணும்? அம்மா, நீங்க காரை வழக்கமா எந்த கடையில சர்வீஸ் விடுவீங்க? நான் என் காரை சர்வீஸ் விடணுமா, அதான் கேட்டேன். பைக்ல வந்துட்டு கார் எங்க சர்வீஸ் விடுவீங்கன்னு கேக்குறான். ஏதோ சொல்ல முடியாம தவிக்கிறான். இருக்கட்டும். காரை வழக்கமா அடையாறுல ஒரு இடத்துல விடுவோம். நீ கொண்டு போயெல்லாம் விட வேண்டாம். லக்ஸ் கிட்ட சொல்றேன், அவ பாத்துப்பா.
ஓகேம்மா, ஓகே. சரி கண்ணா, எனக்கு வான்மதியோட ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ம். அக்கா நீங்களும் வாங்க. நான் எதுக்கு அண்ணாமலை? அக்கா வாங்கக்கா. பாடி. என்ன மெட்டீரியல் வாங்க வந்திருக்கீங்களா? ஏய், உனக்கு எப்படி தெரியும் நான் மெட்டீரியல் தான் வாங்க வந்திருக்கேன்னு? தங்கச்சி எதை செஞ்சாலும் அதுல ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படி இருந்தா எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் சொல்லுங்க? சரி சரி, நாங்க இங்க உங்க 2 பேரோட பஞ்சாயத்தை கேட்க வரல. நீ ஏத்துக்கிட்ட சவால் முடிய இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. அது வரைக்கும் நீ சமாளிப்பியா? என்னத்த இப்படி கேட்டுட்டீங்க? இப்ப சொல்றேன் கேளுங்க. இன்னையில இருந்து, ஏன் இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. இனிமே இத நான் பாத்துக்கிறேன். அவ்வளோ நம்பிக்கையா? உங்களுக்கு மருமகளா இருந்துட்டு இந்த அளவுக்கு கூட இல்லைன்னா எப்படி? எனக்கும் நீ ஜெயிக்கணும்னு ஆசைதான். ஆனா ஒரு வேலை முடியறதுக்கு முன்னாடியே நாமளா ஒரு முடிவுக்கு வரக்கூடாது இல்லையா? சோ ஐ அம் வெயிட்டிங். நிம்மதியா இருங்க. உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். இன்னைக்கு ஒரு நாள் அந்த பிசினஸை கரெக்டா பண்ணிட்டானா நம்ம மருமக தானே இந்த அண்ணாமலை எல்லா பொறுப்பையும் தூக்கி நாளைக்கு அவகிட்ட கொடுத்துட்டா, அப்ப இத்தனை வருஷம் கொக்கு மாதிரி காத்திருந்த நமக்கு ஒண்ணுமே கிடைக்காம போயிடும். இந்த வான்மதி ஏற்கனவே நமக்கு ரொம்ப குறைச்சல் கொடுத்துட்டு இருக்கா. இவெல்லாம் டெக்டைல்ஸுக்கு முதலாளி ஆயிட்டா நம்மள இந்த இடத்துலயே இருக்க விட மாட்டா. இவளை ஏதாவது பண்ணி நிறுத்தது. என்ன பண்ணலாம்? அதான் சரி. ஹலோ ஹலோ அண்ணாச்சிங்களா? ஆமா சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இங்க பாருங்க அண்ணாச்சி, உங்களுக்கு இன்னிலிருந்து அனுப்புற மெட்டீரியல் எல்லாத்துக்கும் விலையை கொஞ்சம் ஏற்றிருக்கோம். அதுக்கு தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு பில் போட்டிருக்கோம். அந்த பில்லை உங்களுக்கு மெயிலும் அனுப்பியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துட்டு இருந்த ரேட்டு எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. அது எப்படி திடீர்னு இப்படி விலை ஏற்றுவீங்க? அதெல்லாம் எங்கள் தலைமை மாறிடுச்சு. முதல்ல அண்ணாமலை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க மருமக வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. அதனால விலையை தான் ஏற்றிருக்காங்க. அது எப்படிங்க?